There is more joy in heaven over one sinner who repents. லூக்கா 15:7. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மத்தேயு 5:24 be reconciled with your brother first and then present your offering. முதலில் சகோதர சகோதரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். அப்போஸ்தலர் பணி 2:38 repentance is a prerequisite for receiving a new Pentecost. தூய ஆவியை கொடையாக பெற மனமாற்றம் ஒரு நிபந்தனையாக உள்ளது. இயேசுவினுடைய சிலுவை சின்னம் ஒரு மரம் நெடுக்கில, the vertical tree, ஒரு மரம் குறுக்கில, the horizontal tree. இதில் இருக்கின்ற அர்த்தம், இயேசு இந்த சிலுவை மரத்தில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததினால் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே முதல் ஒப்புரவு. குறுக்கே இருக்கக்கூடிய the horizontal tree என்பது சக மனிதர்களிடம் ஒப்புரவு. ஆக மனம் மாறுங்கள். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் வாசகம் பதிலுரை பாடல் மற்றும் நற்செய்தி. இறைவன் சாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல என்று சொல்லும் பொழுது நம்முடைய இயல்பான மரணத்தை தான் நாம் முதலில் நினைக்கின்றோம். ஆனால் இயேசு இன்னும் ஆழமாக சொல்ல வர கருத்து என்னவென்றால், நீங்கள் வாழும் பொழுதே இறந்தவர்களாக செத்தவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி? அந்த ஊதாரி மைந்தன் தந்தையின் உறவை விட்டு தொலைநாட்டுக்கு பயணம் சென்று ஊதாரித்தனமாக காசெல்லாம் செலவழித்து உடல் நலத்தையும் அவன் புறக்கணித்து ஊதாரியாய் பரதேசியாய் பிச்சைக்காரனாய் திரும்பி வரும் பொழுது தந்தை சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனியுங்கள். என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான். அதையேத்தான் அந்த ஊதாரி மைந்தனுடைய அண்ணனிடமும் சொல்லுவார். உன் தம்பி இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான். அவன் செத்தா போயிட்டான்? இல்லை, உயிரோடு தான் வந்தான். பிறகு எதற்கு இறந்து போயிருந்தான்? தந்தையிடமிருந்து உறவு அறுபட்டு போயிருந்தது, தனையிடமிருந்து உறவு அறுபட்டு போயிருந்தது. அங்கிருந்து வாழுகின்ற மக்களின் கூட்டத்தோடு சமுதாயத்தை புறக்கணித்துத்தானே சென்றான். அவன் சென்றது யூதர்களே இல்லாத இடத்திலே, த டயாஸ்பரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் போய் வாழ்ந்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள், தான் யாரென்று யாருக்கும் தெரியாது என்று நினைத்து தந்தை உறவை, தனையன் உறவை, சமுதாய உறவை புறக்கணித்து சென்றவன் இறந்தவனை போல வாழ்கிறான். மனம் மாறிய பிறகு மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்க வருகின்றான். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதையும் உணர்கிறான். நான் தானே முறித்து கொண்டு போனேன், பிணக்கி கொண்டு போனேன், ஆகவே நான் பாவி, எனக்கு மன்னிப்பு வேண்டும், பிராயச்சித்தமும் நான் செய்ய வேண்டும். மகனை போல திரும்பி வருவதற்கு அல்ல,
மாறாக உன்னுடைய வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களைப் போல ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று கெஞ்சுகிறானே, அதுதான் உண்மையான மன வருத்தம், அதுதான் உண்மையான இரக்கம். எனவே இத்தகைய மனமாற்றத்தை தான் இந்த தவக்காலத்தில் இறை தந்தை நம்மிடம் விரும்புகிறார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். We cannot communicate with the Lord if we do not communicate with one another. Pope Benedict, ஒருவருடன் நாம் தொடர்பு கொள்ளாமல் ஆண்டவருடன் தொடர்பு கொள்ள முடியாது. இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் முதலில் என் அருகே இருப்பவர்கள், என் அருகே வாழ்பவர்கள், என் அருகிலே என்னோடு சேர்ந்து பணியாற்றுபவர்கள், இவர்களோடு சேர்ந்துதான் நான் ஒப்புரவு பெற முடியும், இறை ஆசிரை பெற முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை தான் இறைவன் விரும்புகிறார். இல்லை என்றால் நாம் செத்தவர்களுக்கு ஒப்பாவோம். எந்த உறவு முறையும் இன்றி இறந்தவர்களை போல் இருத்தல் வேண்டும் என்று அல்ல, மாறாக எல்லோருடனும் சுகமான உறவுடன் இருத்தல் வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்ப்போம். எப்படி நாம் இந்த செத்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள். Lord, forgive us for turning our churches into private clubs. தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக மன்னியும். தனிப்பட்ட சங்கங்கள், இது எங்க கோயில் என்று எப்பொழுது சொல்லுகிறாயோ நீ செத்தவன். உறவு இல்லை, மன்னிப்பு இல்லை, இறை தந்தையிடமும் இல்லை, இயேசுவிடமும் இல்லை, திருச்சுவிடம் இல்லை என்பது திண்ணம். அடிக்கடி இந்த கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் தினமும் தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள் இப்பொழுதுதான் இல்லை. பத்தாவதுக்கு இன்றைக்கி பாருங்கள், வெள்ளிக்கிழமை சாத்தான் எவ்வளவு சோதனை, இன்டர்நெட்டும் கட்டு. இன்றைக்கி இதெல்லாம் பதிவு செய்து மறுபடியும் இன்டர்நெட் வந்தோன்னே எல்லாத்தையும் மேலே ஏற்றுறோம். ஒரு தொடர் யுத்தம் தான். சரி, அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஃபாதர், எங்கள் ஊரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறீங்க. ஓ ஆமாம், அந்த ஊர் தானே, ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள். என்ன அந்த ஊருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு தார் ரோடு, பஸ்ஸு போகிற ரோடு, அந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோயில், இந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோயில். அது யாருக்கு இது யாருக்கு அப்படின்னா, அது செட்டிக்கு, இது செட்டியாருக்கு. அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு பகுதியான செட்டி, இன்னொரு பக்கம் செட்டியார். அதில் என்ன வால் இருக்குமோ கொம்பு இருக்குமோ தெரியல. அவங்களுக்குள்ளார ஒரு பிரிவு. ஆகவே எங்களுக்கு ஒரு கோவில், உங்களுக்கு ஒரு கோவில். எங்கள் மக்கள்லாம் இங்கே தான் வரணும், எங்கள் மக்கள்லாம் இங்கே தான் வரணும். ஆனால் கத்தோலிக்க கோவில் சரியா? நிச்சயமாக இல்லை. தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக மன்னியும். இன்றைக்கும் நம்முடைய அரியாங்குப்பம் கோயிலும் துவக்க காலத்தில் அப்படி தான் இருந்தது, எங்கள் கோவில். ஆகவே நீ வாசகம் படிக்கக்கூடாது, நீ பாட்டு கிளாஸ்க்கு வரக்கூடாது, நாங்கள் தான் படிப்போம், நாங்கள் தான் செய்வோம். சரி அல்ல. தனிப்பட்ட சங்கங்கள் அல்ல, எல்லோருக்கும் பொதுவானது. சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தி இருந்தப்போ கோயிலுக்கு போனார், நம்ம கோயிலுக்கு போனார், கத்தோலிக்க கோயிலுக்கு போனார். அவர் உள்ளே நுழையிறத பார்த்தோன்னே ஒரு வெள்ளைக்காரன் வெளியில் நிறுத்தி, இங்கே வராத, இங்கே வராத, இது வெள்ளைக்காரங்களுக்கான கோவில், உன்னை போன்றவர்களுக்கு அந்த தெருக்கோடியிலே ஒரு கோவில் இருக்குது, அங்கே போ. காந்தி கோயிலுக்கே போகல, நேராக வீட்டுக்கு போயிட்டார். சரி அல்ல. Lord, forgive us for turning our churches into private clubs, for loving familiar hymns and religious feelings. உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக. எத்தனை உதாரணங்கள், எத்தனை அனுபவங்கள். எல்லா பாட்டு கிளாஸும் அது சரியான வழியில் பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலில் இல்லை என்றால் அது சரி அல்ல.
நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் பாடுற மாதிரி பாட்டு பாடுங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லாரும் பாட வேண்டும், அதற்குரிய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடுங்கள். அதற்காகத்தான் டிவி திரையிலையும் அந்த பாடல் வரிகளை போடுறோம், பார்க்குறவங்களும் பாடட்டும். இவ்வளோ செய்கிறோம் இல்லையா? இல்லை, நான் தனி ஆவர்த்தனம்தான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்பட்ட ஏன் குரல் கேட்கணும்? தனி ஆவர்த்தனம், எல்லாரும் பாட வேண்டும், அதுதான் ஆராதனை, அதுதான் வழிபாடு. கேட்க மாட்டாங்களே. உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளும், தனிப்பட்ட பக்தி முயற்சி இந்த இது செஞ்சாதான் எனக்கு நிம்மதி. பேராலயத்தில் இருக்கும்போது சிலுவை பாதை, ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் அப்படின்னு எல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் தடவை திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி தோத்திரம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பாட்டை பாடுங்க. வழிபாட்டு கூட்டம் அது பாடுனா எங்களுக்கு சிலுவை பாதை செஞ்ச மாதிரி திருப்தியே இல்லை. ஏன்? திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி தோத்திரம் செய்கிறோம், ஏன்னா பரிசுத்தமான சிலுவை கொண்டு பாரமான சிலுவை கொண்டு பல வித வெர்ஷன் இருக்கு, உம்மை ஆராதிக்கிறோம் அப்படி சொன்னா தான் எங்களுக்கு திருப்தி. என்னாச்சு? அதையும் பாடு, இதையும் சொல்லு. சிலுவை பாதை திருப்பலி நேரத்தை விட அதிகமாகக்கூடாது, அதுக்கு நேரத்தை குறைச்சி திருப்பலிக்கு நேரத்தை கொடுக்கணும். ஆகவே அரை மணி நேரம் அல்லது ஒரு 40 நிமிஷம் அதுக்குள்ளார சிலுவை பாதையை முடிச்சுக்குங்க, கருத்துக்களை பாடல்களை என்று சுருக்கி சொன்னால் எனக்கு திருப்தி இல்லை. சிலுவை பாதை முக்கியமா, திருப்பலி முக்கியமா, பாடல் முக்கியமா, மனஸ்தாப ஜெபம் முக்கியமா? அதில் இருக்கிற கண்ணோட்டம் இல்லை. ஆனால் வலியுறுத்தி சொல்லுவேன், இந்த பாடல் உள்ளத்தில் ஏற வேண்டும், எண்ணத்தில் நிற்க வேண்டும், அந்த பாடல்கள் என் உள்ளத்திலே ரீங்காரமாக வேண்டும். எப்பொழுது அதை மறுபடியும் மறுபடியும் பாடும் பொழுது, 14 ஸ்தலத்திலையும் பாடும் பொழுது அது உள்ளத்தில் செல்லுகிறது என்று சொன்னால் கேட்கறதுக்கு எங்களுக்கு அந்த பாட்டு பாடினா தான், குரத்திக்கு டால்டா டின்னில் சாப்பிட்டா தான் எனக்கு நிம்மதி. எனக்கு நீ என்ன வெள்ளிக்கிண்ணம் கொடுத்தாலும் வேண்டாம், டால்டா டின்னில் தான் நான் சாப்பிடுவேன், அதுதான் என் பழக்கம் அப்படின்னா என்னத்த சொல்கிறது? அதே பேராலயத்தில் ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் சிலுவை சுமக்கும் தியாகசீலா வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடப்பேன் பாடு. 14 ஸ்தலத்திலையும் பாடு. 14 ஸ்தலத்தையும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போகும்போது எல்லா மக்களும் பாடுறாங்க, பங்கேற்கிறவங்களாம் பாடுறாங்க. போர் அடிக்குது ஃபாதர், அதே பாட்டை திருப்பி திருப்பி போட்டு மைந்தனார் சிலுவை மீது பாடலாம், அதை பாடலாம், இதை பாடலாம், எல்லாத்தையும் தான் பாடலாம். மைந்தனார் சிலுவை மீது ஏதாவது ஒரு அடியை 4 வரியை மனப்பாடமாக பாடு பார்ப்போம், தெரியாது. புத்தகத்தை வச்சுட்டு பாடுவேன், சரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் பாடல். கேட்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க. எனக்கு பாடல் முக்கியம். அப்போ நான் என்னுடைய அறையிலிருந்து பிஷப் ஹவுஸ் சாப்பாட்டு அறைக்கு போகிறேன். அங்கே நின்று ஒரு ஃபாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு அறையில். அந்த பக்கம் அந்த வாட்ச்மேன், ஒரு இந்து வாட்ச்மேன், ஒரு வயசான மனுஷன், காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு கையில் ஹாட் வாட்டர், அவர் பிஷப் ஹவுஸ்லேருந்து சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஆட்டிக்கிட்டே வராரு. சிலுவை சுமக்கும் தியாகசீலா வழியில் நான் நடப்பேன், வலிமை நீ தாராய். அந்த ஃபாதரை சீண்டி அந்த மனுஷன், இந்து மனுஷன், வாட்ச்மேன், சிலுவை பாதை நடக்கும்போது இந்த பாடலை கேட்டிருப்பார். இப்போ பாடிட்டு இருக்கிறாரு, என்ன மகிழ்ச்சி. லாலாக்கு லோல் டப்பா டோல் டப்பா டா அப்படின்னு பாடினா யாரும் கேட்க போகிறது கிடையாது, சினிமா பாட்டு. அவர் இந்து மனுஷன் பாடிட்டு போட்டுமே. அதை விட இந்த பாட்டு பாடுறாருன்னா இந்த பாட்டு அவர் மனசில் போய் பதிந்ததுனால தானே. அதுக்கு தான் சொல்கிறேன். அல்ல எங்களுக்கு போர் அடிக்குது இதையே பாட்டை திருப்பி திருப்பி பாடினா. எவ்வளவுதான் நானும் சொல்றேன், தொடச்சு போட்டுட்டு ஆஹா ஃபாதர் சொல்றாரே மாற்றிக்கொள்வோம். மனமாற்றம் இல்லை, செத்தவர்கள், the dead bodies.
உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். For pasting stainless glass in our eyes to shut our eyes from the hungry and hurt. பசித்தவர்களையும் துன்புறுபவர்களையும் பார்க்காமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக. செல்ஃப் சஃபிஷியன்சி போல எல்லாம் நல்லா தான் இருக்குது என்று கட்டி இருக்கும், சீல் பிடிச்சிருக்குது, ரணமாக இருக்குது, அதை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியினுடைய அந்த வேர் அதை எடுத்தா தான் கட்டி ஆறும். ஆனால் எனக்கு வலிக்கும், வேண்டாம், மேலாக களிம்பை மட்டும் நான் பூசிக்கிறேன் அப்படின்னா நடக்காது. இவைகளை நீ செய்ய வேண்டும். தவக்காலமா? செபம் தபம் ஈகை என்று திருச்சபை வலியுறுத்துகிறதா? அதை செய்வதற்கு நான் எவ்வளவு தூரம் இணங்கி வருகிறேன், என் விருப்பத்தை கொடுக்கிறேன். அவர்களையும் ஒரு பொருட்டாக கருத வேண்டும். ஆகவே தான் பிள்ளைகளுக்கு இந்த உண்டியல் கொடுக்கிறோம். சேர்த்து வை, சேமித்து வை, உன்னுடைய சேமிப்பை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். உண்டியல்கள் எல்லாம் தயாராக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் மாஸில் கொடுப்போம். இன்று மாலை நாம் பாவ பரிகார பலியாக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகின்ற வகையில் அந்த பாவ பரிகார மெழுகுதிரியை இங்கிருந்து எடுத்து சென்று ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் வைக்க போகிறோம். அதில் பங்கேற்கும் போது என்னுடைய உள்ளம் இவைகளுக்காக இறங்க வேண்டும். கண்டும் காணாமல் இருப்பது அல்ல, வாழ்வோடு இணைந்த தியாகம் நிறைந்த வழிபாடாக இருக்க வேண்டும். வழிபாடு வரமா? இதில் பங்கேற்கிறோமா? அதில் தியாகம் இருத்தல் வேண்டும். வெறுமனே ஷோ அல்ல, வெறுமனே ஆர்ப்பாட்டம் அல்ல. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வழிபாடு ஒரு தியாகமாக இருக்கும். Your sacrifice without peace is fruitless, St. John Chrysostom. Of all the virtues, the most important is love. கள்ள மனத்தேன் அந்தோ கைவிடுவர் போல் இருந்தாய், கருணை குன்றே வள்ளல் அரும் திறம் நோக்கி நிற்கின்றேன், என் மனத்துயர்போம் வகை அருள மதித்திடாயோ. நான் கள்ளன், பொய்யன், பொய் பேசுபவன். இன்னொரு பாடல் கூட இருக்குது, அடிக்கடி நான் சொல்வேன். யானே பொய், என் நெஞ்சம் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் பொய்யன், பொய் முகமூடி அணிந்து கொண்டு இருக்கிறேன். இவைகளை எல்லாம் களைந்து இறைவா நான் அழுகிறேன், என்னுடைய வினைகளுக்காக செய்தவர்களுக்காக அழுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். உன்னை பெற வேண்டும், உன் அருளை பெற வேண்டும், உன் கருணை கடாட்சத்தை பெற வேண்டும். If there is any kindness I can show or any good thing I can do to any fellow being, let me do it now and not deter nor neglect it, as I shall not pass this way again. வில்லியம் பென். ஒரு இரக்கச் செயலோ அல்லது அயலானுக்கு ஒரு நற்செயலோ செய்வதாயின் தள்ளி போடாமலும் ஒதுக்காமலும் நான் உடனே செய்வேனாக, ஏனெனில் மறுபடியும் இவ்வழியாக நான் கடந்து செல்லாமல் போகலாம். உழந்தால் இருப்போம். Dear Jesus, as I make my Lenten journey with you, may your Spirit help me to give of myself, to turn away from sins, that I might rise to new life. இறைவா, தவ முயற்சிகளால் நான் மனமாற்றம் அடைந்து தன்னலம் துறந்து புது வாழ்வு வாழ அருள்வீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.